நேரம் 6:06. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் நாகபூஷணி. பண்டிகை காலத்தில் நாடளாவிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை அமுலாக்கும் எண்ணம் கிடையாது என ராணுவ தளபதி வலியுறுத்தல். அவிசாவளை, கொஸ்கம, ருவான்வெல்ல போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிப்பு. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துகையில் மக்கள் நேய தீர்மானங்களை எடுப்பது அவசியம் என துறைசார் ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. அக்கரப்பத்தனை பிரதேச சபை தலைவரை தற்காலிகமாக கட்சியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவிப்பு. இயேசுபாலகனின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகிறது. உலகச் செய்திகளில் பிரிட்டனில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் காரணமாக நியூயார்க் வரும் பயணிகள் மீது தீவிர கட்டுப்பாடுகள். பண்டிகை காலத்தில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையிலான தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமுலாக்கும் தேவை கிடையாதென ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலுமான முடக்க நிலையை பிரகடனப்படுத்துமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் மக்களின் நலன் கருதி இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதில்லை என ராணுவ தளபதி குறிப்பிட்டார். மாவட்ட எல்லைகளில் கடும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் அமுலாகின்றன. ரேபிட் ஆன்டிஜென் சோதனையின் மூலம் வைரஸ் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பயணிகளுக்கு மாவட்டங்களுக்கிடையில் பயணிக்க அனுமதி வழங்கப்படும். மக்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களை அனுசரித்து நத்தாறு பண்டிகையையும் புத்தாண்டையும் கொண்டாட வேண்டும் என ராணுவ தளபதி கூறினார். கொழும்பு மாவட்டத்தின் அவிசாவளை, கொஸ்கம போலீஸ் பிரிவுகளும் கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல போலீஸ் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை இன்று பிற்பகல் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்படுவதாக கோவிட்-19 தொற்று பரம்பலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் கிரெடிட் அட்டை அள்ளித்தரும் நன்மைகள். அக்கரப்பத்தனை பிரதேச சபை தலைவர் கதிர்ச்செல்வனை கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துவதென இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இவர் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்டிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமாகிய ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். கதிர்ச்செல்வனுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் ஹம்பாந்தோட்டை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பெறுபேறுகள் தெரிய வருவதற்கு முன்னதாக கதிர்ச்செல்வன் அரச நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாக தெரிய வருகிறது. இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற அரசியல் முக்கியஸ்தர்கள் பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கதிர்ச்செல்வன் குணமடைந்து வந்ததும் அவரிடம் விளக்கம் கோரப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் காங்கிரசின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார். கோவிட் தொற்று இல்லாத தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக விஞ்ஞானபூர்வமான அடித்தளத்தில் அமைந்த குறுகிய கால செயல் திட்டம் அவசியம் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் கோவிட் தொற்றை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய நாடுகளை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அவர் கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றினார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தீர்மானங்களை எட்டுகையில் சகல சந்தர்ப்பங்களிலும் மக்கள் மைய, மக்கள் நேய வேலை திட்டத்தை அனுசரிப்பது அவசியம் என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே குறிப்பிட்டார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை வலுவூட்டுதல் தொடர்பில் நிபுணர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். தற்போதைய தருணத்தில் கோவிட் தடுப்பு மருந்தை தருவித்தல் முக்கியமானது. எனவே சர்வதேச அங்கீகாரம் பெற்ற தடுப்பு மருந்தை தெரிவிப்பதற்கு இலங்கை தயாராக இருக்கிறது என உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு அறியத் தருமாறு துறைசார் நிபுணர்கள் ராஜாங்க அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார்கள். அதேவேளை கோவிட் மருத்துவ பராமரிப்பு சேவைகளை பேணுவதற்காக அரசாங்கம் 100 பில்லியன் ரூபாவுக்கும் மேலான தொகையை செலவிட்டுள்ளதாக ஔடத உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்குறுத்தல் ராஜாங்க அமைச்சின் செயலாளரான விசேட வைத்திய நிபுணர் அமல் ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் கிரெடிட் அட்டை அள்ளித்தரும் நன்மைகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் 60% வரையான விலைக்கழிவுடன் வட்டியற்ற தவறை கொடுப்பனவு திட்டம். பிரதான செய்தி.
வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இயேசு பாலகனின் பிறப்பை குறிக்கும் இனிய நத்தார் இன்றிரவு உதயமாகிறது. உலகில் வாழும் மக்களைப் போன்று இலங்கையின் கிறிஸ்தவ அடியார்கள் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரித்து நத்தாரை கொண்டாட தயாராகிறார்கள். கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கந்தானை புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் நத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை தலைமையிலான நத்தார் திருப்பலி பூஜை புனித மரியாள் பேராலயத்தில் கூட்டு திருப்பலியாக நடைபெறவுள்ளது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி கிறிஸ்டியன் நாயல் இமானுவேல் ஆண்டகை தலைமையிலான நத்தார் திருப்பலி புனித மரியாள் பேராலயத்தில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையிலான நத்தார் திருப்பலி யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலயத்தில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ தலைமையிலான நத்தார் ஆராதனைகள் நாளை காலை 6:30 மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் இடம்பெறும். அடியார்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி நத்தார் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டுமென சுகாதார தரப்பினர் ஆலோசனை வழங்கியுள்ளனர். ஆலயங்களில் அடியார்களின் எண்ணிக்கையை 50க்கு மட்டுப்படுத்துமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சகல மதுபான விற்பனை நிலையங்களையும் நாளை மூட வேண்டுமென கலால் ஆணையாளர் நாயகம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அங்கீகாரம் பெற்ற ஹோட்டல்கள், விடுதிகள் தவிர்ந்த சகல மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட வேண்டும். நாளைய நத்தார் தினத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எட்டியதாக கலால் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். பிரிட்டன் முதலான நாடுகளில் கொரோனா வைரஸின் புதிய வடிவம் பரவியதை அடுத்து வெளிநாடுகளில் இருந்து நியூயார்க் செல்வோர் மீது புதிய சுகாதார கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நியூயார்க் வரும் சகல பயணிகளும் விமான நிலையத்தில் தாம் சமர்ப்பிக்கும் முகவரியில் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என நியூயார்க் நகர மேயர் அறிவித்துள்ளார். பிரிட்டனில் இருந்து வருகின்ற பயணிகள் விதிமுறைகளை அனுசரிக்கின்றார்களா என்பது தீவிரமாக கண்காணிக்கப்படும். விதிமுறைகளை மீறுவோர் மீது நாளாந்தம் $1000 வரையிலான அபராதம் விதிக்கப்படும். கடந்த 10 நாட்களுக்குள் தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்த எந்தவொரு பயணியும் பிரிட்டனுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை பிரிட்டன், அயர்லாந்து பிரஜைகளுக்கு பொருந்தாது. இத்தகைய பயணிகள் பிரிட்டன் வந்தவுடன் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும். தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற பிரஜைகளுக்கு புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றியிருந்தமை கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தடை அமலுக்கு வருவதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. நீண்டகால திருமண பந்தம் அரசியல் கருத்து வேறுபாடுகளால் பிளவுபட்ட செய்தியை BBC வெளியிட்டுள்ளது. இது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சௌத்மித்ரா கான், சுஜாதா கான் ஆகியோர் பற்றிய செய்தியாகும். கணவர் பிஜேபி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர். மனைவி சுஜாதா அதிலிருந்து விலகி ஆளும் திரிணாமுல் கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தெரிகிறது. அபிவிருத்தி செய்திகள். பலாலி விமான நிலையத்தை 2 ஆண்டுகளுக்குள் சர்வதேச தரத்திலான விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கு இந்திய அரசாங்கம் 30 கோடி ரூபாவை வழங்க உள்ளது. இதன் மூலம் விமான நிலையத்தின் ஓடுபாதை மேலும் 3 கிலோமீட்டர்களால் நீடிக்கப்படும். இது பாரிய அளவிலான விமானங்கள் தரையிறங்குவதற்கு வழிவகுக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அபுதாபி T10 லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் இலங்கை வீரர்கள் பலர் விளையாட உள்ளனர். இந்த சுற்றுத்தொடர் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றிருக்க வேண்டும். இது கோவிட் நெருக்கடியால் அடுத்த ஆண்டு வரை பின்போடப்பட்டது. இதன் பிரகாரம் ஜனவரி 28 தொடக்கம் பிப்ரவரி 6 வரை அபுதாபியில்
T10 லீக் சுற்றுத்தொடர் நடைபெறும். இதில் இஸ்ரு உதான, திசர பெரேரா, அஜந்த மெண்டிஸ், சாமர கபுகெதர, வனிந்து ஹசரங்க, நுவான் பிரதீப், லஹிரு துஷார, அஜந்த பெர்னாண்டோ, பானுக ராஜபக்ஷ, தசுன் சானக்க, துஷ்யந்த சமீர ஆகியோர் விளையாட உள்ளனர். 98வது தேசிய மெய்வாண்மை சாம்பியன்ஷிப் சுற்றுத்தொடருக்கான ஆயத்தங்கள் பூர்த்தியாகியிருக்கின்றன. இதற்குரிய போட்டிகள் நாளை மறுதினம் கொழும்பு சுகததாச மைதானத்தில் ஆரம்பமாகி 2 நாட்கள் நீடிக்கும். இதில் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. கோவிட்-19 சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய போட்டிகள் நடைபெறும். வர்த்தக செய்தி. காரைதீவு சமுர்த்தி வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு இணையம் மூலம் சேவையாற்றக்கூடிய ஆன்லைன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வங்கியின் முகாமையாளர் சதீஷ் சமீபத்தில் சேவையை தொடக்கி வைத்தார். இலங்கையில் உள்ள சகல சமுர்த்தி வங்கிகளையும் ஆன்லைன் சேவைகளை வழங்கும் வகையில் அபிவிருத்தி செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டிருந்தார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு மத்தியிலும் இவ்வாண்டு $80 கோடி நேரடி வெளிநாட்டு முதலீடாக கிடைத்ததென இலங்கை முதலீட்டுச் சபையின் புதிய பணிப்பாளர் நாயகம் சஞ்சிய மொகட்டால தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டை நம்பிக்கையோடு எதிர்நோக்கலாம். எதிர்காலத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் அமுலாக இருக்கிறதென திரு மொகட்டால குறிப்பிட்டார். தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் அவரது கருத்து இடம்பெற்றுள்ளது. அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் நீடிக்கும் மழையுடன் கூடிய காலநிலை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக தணியக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யலாம். சபரகமோ, மேல், தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர இடிமின்னல் தாக்கம் குறித்து கவனம் தேவை என வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் நாடளாவிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை அமுலாக்கும் எண்ணம் கிடையாது என ராணுவ தளபதி வலியுறுத்தல். அவிசாவளை, கொஸ்கம, ருவான்வெல்ல போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிப்பு. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துகையில் மக்கள் நேய தீர்மானங்களை எடுப்பது அவசியம் என துறைசார் ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. அக்கரப்பத்தனை பிரதேச சபை தலைவரை தற்காலிகமாக கட்சியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவிப்பு. இயேசுபாலகனின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகிறது. பிரிட்டனில் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் காரணமாக நியூயார்க் வரும் பயணிகள் மீது தீவிர கட்டுப்பாடுகள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.